Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா சாம்பார் ரெசிபி தான். முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்திங்கன்னா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா நம்ம வணக்கிக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா நம்ம வணக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா நம்ம வணக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். நல்லா வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை சேர்த்து நம்ம இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம், துவரம்பருப்பு. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். அதுலேயே மல்லித்தூள் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம தனியாக மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் சேர்க்க தேவையில்ல. வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இருந்தாலே போதும். இப்போ நம்ம சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். எப்படி கொதிக்குது பாருங்கள். நம்ம இடையிடையே நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். வாய்வுத்தூள் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. நல்லா வேகட்டும். நம்ம இடையிடையே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் சாம்பார். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, நல்லா புளியெல்லாம் கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சாம்பார் நல்லா நம்ம கை விட்டு கலந்துக்கலாம். கரண்டி வச்சு இடையிடையே நல்லா கலந்துக்கலாம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி சாம்பார், முட்டைக்கோஸ் வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார். பேச்சுலர் கூட ஈஸியாக முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.